எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சிம்பிளான டொமேட்டோ தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும், ப்ராசஸ் என்னென்னு பார்த்துடலாங்க. அடுப்புலங்க ஒரு கடாயை வச்சுங்க. அதில் 8 மீடியம் சைஸு தக்காளியை நறுக்கி போட்டுக்குங்க. இது கூட சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியும் எடுத்திருக்கேன். அதே போல் இந்த புளியும் தக்காளியும் நல்லா நமக்கு வதங்கி வரணுங்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை இதில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை நம்ம அடுப்பில் சிம்மில் ஸ்லோ குக் பண்ணி எடுக்க போகிறோம். இது மாதிரி மூடி போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் போல் விட்டிங்கன்னா நமக்கு நல்லா குக்காகி வந்துடும். தக்காளி இங்கே வெந்துட்டுருக்க இந்த சமயத்தில் ஒரு சின்ன கடாயிலங்க 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது எல்லாத்தையுமே சேர்த்துங்க. சிம்மில் அடுப்பை வச்சு 3மே நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துருங்க. இது இந்த பக்கம் வறுபட்டுருக்குங்க. இங்கே தக்காளி நமக்கு நல்லா வெந்து வரணும். பாருங்கள், கடுகு ஜீரகம் வெந்தயம் நல்லா வந்துடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோங்க. இங்கே பார்த்தோம்னா நமக்கு இந்த தக்காளி புளி ரெண்டும் நல்லா எண்ணெயோடு சேர்ந்து நமக்கு வதங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு தக்காளி வதங்கினா போதுமானது. தக்காளி ஆறிட்டுருக்கு இந்த சமயத்துலங்க நம்ம வறுத்து வச்சுருக்க கடுகு ஜீரகம் வெந்தயம் இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கிறோம். இதை தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுருங்க. இப்போ நமக்கு தக்காளியுமே நல்லா ஆறி கிடச்சிருச்சு. அந்த தக்காளியை மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டுங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அதுபோல் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம காரம் சேர்த்துக்கிறோங்க. இங்கே நீங்கள் காரம் உங்களுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்திருக்க அளவுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் காரம் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு செய்ய போகிறோங்க. இந்த தாளிப்பை நம்ம நல்லெண்ணெயில் தான் செய்யணும். அதுக்காகங்க அடுப்பில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இந்த நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம பூண்டு ஒரு 50 கிராம் அளவுக்கு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க. பூண்டோட ஃப்ளேவர் இந்த தக்காளி தொக்கில் ரொம்ப முக்கியம். நீங்கள் பூண்டை முழுசாகவும் போட்டுக்கலாம், இல்லாட்டி சின்னதாக நறுக்கியும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்துங்க. இந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த தக்காளி பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்க போகிறோம். தக்காளி பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமாங்க தக்காளி பேஸ்ட்டு எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த ப்ராசஸ் செய்யும் பொழுது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ இந்த தக்காளி தொக்குக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கிறோங்க. தேவையான அளவு உப்பையும் நீங்கள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமாங்க நல்லா கலந்து விட்டுக்குங்க. நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் இந்த தக்காளியோட எல்லா பகுதிகளுக்கும் வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது மாதிரி கலந்ததுக்கப்புறமா நம்ம பொடிச்சு ரெடியாக வச்சுருக்கக்கூடிய கடுகு ஜீரகம் வெந்தய பொடியுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது மாதிரி கலந்ததுக்கப்புறமாங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இந்த தக்காளியை குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இது மாதிரி நீங்கள் எண்ணெய் சைடில் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்திங்கன்னா அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான டொமேட்டோ தொக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சுலபமாகவே செஞ்சிடலாம். நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா இட்லி தோசை சப்பாத்திக்குன்னு வச்சு சாப்பிட்றதுக்கு தி பெஸ்ட்டு ரெசிபிங்க. டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக இந்த டொமேட்டோ தொக்கை நம்ம ரெடி பண்ணிட்டோம். வீட்டில் இருக்கக்கூடிய குறைவான பொருட்களை வச்சு சட்டுன்னு பண்ணிடலாம். இதே அளவுகளோட நீங்கள் வீட்டில் ஒரு முறை இந்த டொமேட்டோ தொக்கு ரெசிபியை செஞ்சு பாருங்கள், சுவைத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சுவை பிடிக்குங்க. உங்களுக்கு இந்த டொமேட்டோ தொக்கு ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கங்க.